எமிலி ரோஸ் என்ற அழைக்கப்படுற அனலிஸ்டோட டார்க் ஸ்டோரி பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம சொல்ல போகிறேன். நிறைய பேர் நிறைய விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு டிசார்டர் இருக்குது, இவங்க மனநலம் பாதித்தவங்க, அதனால தான் இவங்க இறந்தே போனாங்க அப்படின்னு நிறைய விதமான கதைகள் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்மையாக நடந்தது என்னென்னா இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களுடைய பேர் அனலிஸ் மைக்கேல். இவங்க பிறந்தது 1952 பிறந்திருக்காங்க. ஆனா இவங்க பிறந்தது ரொம்ப வருஷமா வாழ்ந்தாங்க சொன்னோம். இவங்க ஒரு குடும்பமா ஜெர்மனில தான் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷமும் ரொம்ப நாளா நீடிக்கலன்னு தான் சொன்னேன். இவங்க 1976 23 வயசுல தனது உயிர் இவங்களை விட்டு பிரியுது. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சரியா சாப்பிடல, இவங்க சரியா டாக்டர் சொன்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, அதனாலதான் எங்களோட உயிர் இவங்க விட்டு போனது அப்படின்னு சொன்னாங்க. அனலிஸ் மைக்கேலுக்கு 16 வயசுல ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது ஃபிக்ஸ் வருது. அவங்க அப்பா அம்மா பயந்து ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. சேர்த்த உடனே டாக்டர் சொன்னது என்னன்னா, இவங்க சின்ன வயசுலயாவது தலையில அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்டாரு. பேரண்ட்ஸ் அதுக்கு சொன்ன பதில், இல்ல டாக்டர், அந்த மாதிரி எந்த ஒரு அடிபட்டது இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் அதுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி கொடுத்தாரு. என்னன்னா, அப்படின்னா இவங்க கருவுல இருக்கும் போதே அவங்களுக்கு ஆக்சிஜன் சரியா போகாதனால இவங்களுக்கு இந்த மாதிரி இப்போ வருது நார்மல் தான். ஆனா நான் கொடுக்குற மெடிசன் இவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நார்மலா தான் இருக்கும். இவங்க அதே மெடிசின் நிப்பாட்டிட்டாங்கன்னா இவங்களுக்கு மனநில பாதிக்கிற அளவு கூட வாய்ப்பு இருக்குன்னாரு. அப்புறம் 4 வருஷம் கடந்து போகுது. அனலிஸ்ட் நார்மலா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு 20 வயசுன்னு தொடங்குச்சு. அவங்க ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய கதவு யாரும் தட்டின மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. திடீர்னு பயந்து ஸ்ட்ரைட்டா அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா இதே மாதிரி கதவு யாரும் தட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய அம்மா ஏதோ காத்து தான் பலமா அடிச்சிருக்கும், இதெல்லாம் ஒரு நார்மல்னு சொல்லி ஒரு அலட்சியமா விட்டுறாங்க. இந்த அலட்சியம் அவங்களுடைய உயிரை பறிக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. அனலிஸ் இதே மாதிரி டெய்லியும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களுடைய அம்மா சரி சர்ச்சுக்கு போய் தான் பார்க்கலாம் சரின்னு சொல்லி மறுநாள் அவங்களும் சரி அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே சர்ச்சுக்கு போறாங்க. அப்போதான் அனலிஸ் ஒரு ஆக்வர்டா பிஹேவ் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சுக்குள்ள கால் வைக்கும் போது எனக்கு காலெல்லாம் எரியுது, என்ன அந்த சர்ச்சுக்குள்ளேயே அந்த சிறுவை எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னு கதறி அழுதாங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா கிளைம் பண்ணாங்க. அனலிஸுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அவங்களுடைய அப்பா அம்மா கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. நாள் ஆக கம்ப்ளீட்டாக வேற ஒரு கேரக்டராகவும் மாறி இருக்காங்க அனலிஸ். ஒரு நாள் அனலிஸ் ரூமில் சத்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய அம்மா போய் பார்க்கும்போது அவங்களுடைய வீட்டில் வச்சிருந்து சிலுவை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. புரியாத மொழியில ஏதோ பெணாத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அம்மா பக்கத்தில் போய், அனலிஸ் அது நீ என்ன பண்ணுறன்னு சொல்லி சத்தமா பேச அவங்க முறைச்சு அவங்க அம்மாவை பார்க்க கண்ணு பியூர் பிளாக்கா இருந்தது சொல்லி அவங்களுடைய அம்மா கிளைம் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு நாள் சாப்பிட அவங்க அம்மா ஆப்பிள் வந்து அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே அந்த ஆப்பிள் ஒரே கையால நசுங்கி தூக்கி எளிதா இருக்கட்டும். அனலிஸோட ஆக்வர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய யூரின் அவங்களே சாப்பிட்றதா இருக்கட்டும், அவங்களுடைய வீட்டில இருந்து யாராவது பேசினாங்கன்னா அவங்களை அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அனலிஸ். இவங்க நாள் கடக்க வேற ஒரு மாதிரி கேரக்டரா பண்ணிட்டே இருந்ததுனால பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு கண்டிப்பா பேய் தான் பிடிச்சிருக்கு, ஃபாதரியாருக்கு இட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ஃபாதரியாருமே வீட்டுக்கு இட்டு வராங்க. ஃபாதரியார் அவங்கள பார்த்து பேசின உடனே தான் ஃபாதரியாருக்கு இன்னும் இந்த கேஸ்ல எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு ஃபாதரியாருக்கே அப்பதான் தெரியுது. ஸ்ட்ரைட்டா போய் அனலிஸ் கிட்ட போய் பேசுறாரு ஃபாதரியார். அப்போதான் யாருக்குமே சொல்லாத சில பல விஷயங்கள்லாம் ஃபாதரியார் கிட்ட சொல்றாங்க அனலிஸ். என்ன சொல்றாங்கன்னா, என்னை சுத்தி எப்போதுமே ஆட்கள் இருந்து என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு, அவங்க என் கண்ணுக்கு தெரியுறாங்க, 6-7 பேர் என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்னு யாருக்குமே சொல்லாத விஷயங்கள் ஃபாதரியார்ட்ட சொல்றாங்க. என்னை சுத்தி பேசுறவங்க இதுக்கு முன்னாடி அவங்க நான் பார்த்ததே இல்லை, அவங்க யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா அவங்க பேசுறது மட்டும் என் காத்துக்கு நல்லா கேட்குது, எனக்கு தூங்க விட மாட்டாங்க, என்னை சாப்பிட கூட விட மாட்டாங்க, நானே என்னோட சூழ்நிலையிலே இல்லை, ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு டெவில் இல்லைன்னா ஒரு சாத்தான் டீமன் என்ன வேணா சொல்லலாம், அவங்களுடைய மேல வந்து ஏதோ வேற ஒரு ஸ்லாங்ல பேசுறாங்க. அது நீங்களே கேளுங்க. Richter oder die in dem Wald
Ich trag dir die Rotznase noch so lang, bis es lebt wird. Saublöde Weib. Und geht kein zurück. Sie in alle Ewigkeit. You know, she's screaming. She's giving it 110%. I mean, do you think that sounds like it came out of a girl? Like, Yes, it sounds like a girl doing a funny voice. your unrelenting skepticism is exhausting. It drains me of all happiness and energy, and I hope you know that. Das ist der Judas und der Nero, der Kain und der Hitler. 5 Stimmen. Das ist der 6. Oh, den haben wir gelogen. Den habt ihr natürlich. இது கிளியராக தெரிஞ்ச ஃபாதருக்கு சடங்கு மேலே சடங்கு ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீமன்ற ஒரு விஷயத்தையும் அவங்க மேலே பண்ணுறாங்க. இது டெய்லி கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் 23 வயசில் கரெக்டாக 20 கிலோ மட்டும்தான் இருந்தது அவங்க உடம்புல. ஏன்னா அவங்க ரொம்பவே சித்திரவதை அனுபவிச்சிட்டாங்க. இதே மாதிரி சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க திடீர்னு ஒரு டைம் இறந்தும் போகிறாங்க. இதுக்கு எத்தனை காரணம் தான் அவங்க சொன்ன விஷயம். இவங்க சடங்கு பண்ணுறன்ற பேரில் பேய் ஓட்டன்ற பேரில் இவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே அந்த பொண்ணுக்கு கொடுக்கல. அதனால தான் அந்த பொண்ணு இறந்தே போச்சுன்னு சொல்கிறாங்க. டாக்டர் முன்ன சொன்ன அந்த மூளையில் பிரச்சனை இருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது மூளைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லாமே அவங்களுடைய உடம்புல எந்த குறையுமே இல்லை. ஆனால் எப்படி இவங்க இறந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் மிஸ்ட்ரியாகவே இருக்குது இந்த கேஸ். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டாக்டர் சொன்ன மாதிரி இவங்களுக்கு எதுனா உடல் எதுனா பாதிப்பு இருக்குமா? இல்லைனா இவங்களுக்கு மனநல நோயாக இருக்குமா? இல்லைனா ஆனலிஸ்ட் சொன்ன மாதிரி இவங்களை சுற்றியுமே